ரஷ்யா உக்ரைனுக்கு நடுவில் நடக்கக்கூடிய பிரச்சனையில ஒரே நாள்ல ரஷ்யா அமெரிக்கன் மேட் ரேடாஸையும் இஸ்ரேலோட ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு மிசைல் அலர்ட் சிஸ்டம் இல்லை ட்ரோன் அலர்ட் சிஸ்டம்னு சொல்லலாம். இதுக்கான ரேடாரையும் உக்ரைனில் வச்சு டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, ஒரு 10 இடங்களுக்கு அதிகமாக அட்டாக் நடந்திருக்கு. அதில் இந்த 10 இடங்களில் நடந்த அட்டாக்ன்றது உக்ரைனை ரொம்பவே மோசமாக பாதிக்கிற மாதிரி நிப்ரோவஸ்கில் நடந்திருக்கு. இது ரொம்ப ஒரு இன்டென்சிஃபைட் பேட்டிலாக மாறி இருக்கு. நிப்ரோவஸ்க்குள்ள ரஷ்யா குறைஞ்சபட்சம் 4000 to 5000 வீரர்கள் வரைக்கும் இப்போ உள்ள அனுப்பியிருக்கலாம். இப்போ உள்ள வந்திருக்கக்கூடிய இந்த வீரர்கள்னால ஒரு மிகப்பெரிய அழிவு நிப்ரோவஸ்ல ஏற்பட போறதா பல செய்திகள் நடந்து வந்திருக்கு. அண்ட் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட அந்த பீஸ் ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ற மாதிரி பஃபர் ஜோன் கிரியேட் பண்றதையும் ஜெலன்ஸ்கி இந்த இடத்துல ரிஜெக்ட் பண்ணிருக்காரு. ஸோ இது எல்லாத்த பத்தின செய்திகளும் இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம். நான் வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு தம்புக்ஷோனும் டிபி ட்ரெண்டிங்ஸ். யூரோப்பியன் யூனியனால இந்த இடத்துல சஜஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு பிளான். மெயினாக சொல்லணும்னா யூகே போன்ற நாடுகளால் ஜெலன்ஸ்கிக்கு ஒரு பிளானை சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த 1000 கிலோமீட்டருக்கு மேலே ஃப்ரண்ட் லைன் நடந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல கர்சன்ல இருந்து அந்த பக்கம் டான்பாஸ் ரீஜன் வரைக்கும் பார்த்தோன்னா கரெக்டாக சொல்லணும்னா 1080 கிலோமீட்டர் நினைக்கிறேன், எக்ஸாக்ட் கவுண்ட்ன்றது தெரியல. ஓரளவுக்கு 1080 கிலோமீட்டர் தாண்டிய ஃப்ரண்ட் லைன் நடந்து இப்போ உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் நடந்திருக்கக்கூடிய அந்த பேட்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ உக்ரைனுக்கு ஒரு ஆஃபர் என்ன கொடுத்தாங்கன்னா, ஒரு பஃபர் ஜோனை கிரியேட் பண்ணுவோம். சீஸ் ஃபயராக இருந்தாலும் சரி, இல்லை டெம்பரரியா அந்த இடத்துல வேற ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்தாலும் சரி, இல்ல பெர்மனன்ட் பீஸை நோக்கி போனாலும் சரி, ஒரு பஃபர் ஜோன்ன்றது கிரியேட் பண்ணிட்டோம்னா அது உக்ரைனுக்கு ஒரு ஷீல்டா இந்த இடத்துல ஆக்ட் ஆகும். முதல்ல இந்த பஃபர் ஜோன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ ரஷ்யாவுக்கு நடுவில் இப்போ உக்ரைனுக்கு நடுவில் பேட்டில் நடந்துட்டு இருக்கு. ஜாப்ரோசிஷியா ஃப்ரண்ட் இந்த இடத்துல எக்ஸாம்பிளா எடுத்துப்போம். ஜாப்ரோசிஷியா நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல இருந்து சில கிலோமீட்டர்கள் தொலைவு வரைக்கும், ஏன்னா அந்த கரையில இருந்து உக்ரைன் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஆக்டிவா பேட்டில் நடக்கக்கூடிய இடம். இப்போ பஃபர் ஜோன் கிரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா, 2 நாடும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணுவாங்க. இப்படி அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டு நியூட்ரல் லைன் ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. இந்த நியூட்ரல் லைன்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர்கள், அது அந்த அக்ரிமெண்ட்ல என்ன மென்ஷன் பண்றாங்களோ, ஒரு 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், மேக்ஸிமம் ஒரு 25 to 30 கிலோமீட்டர், இதை டீமிலிட்டரைஸ்டு ஜோனா மாத்துவாங்க. இந்த நியூட்ரல் லைன்ல இருந்து அந்த பக்கம் 25 கிலோமீட்டர், இந்த நியூட்ரல் லைன்ல இருந்து இந்த பக்கம் 25 கிலோமீட்டர். இதுக்கு நடுவில் எந்த விதமான மிலிட்டரி செட்டப்பும் இருக்கக்கூடாது. இந்த 2 நாடுகளோட ஆர்ட்லரி லைன்ன்றது இதுக்குள்ள வரக்கூடாது. ஏன்னா மேக்ஸிமம் ஆர்ட்லரியோட ரேஞ்ச்ன்றது இந்த கிலோமீட்டருக்குள்ள தான் வரும். இந்த டீமிலிட்டரைஸ்டு ஜோனை ஸ்ட்ரைக் பண்ற மாதிரியும் அந்த பக்கம் அந்த 2 நாடுகளுமே சரி எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நியூட்ரல் ஜோனா இதை கிரியேட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் பஃபர் ஜோன். ஸோ பிராக்டிகலி எந்த விதமான ராணுவ நடமாட்டமும் இல்லாம ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்துக்கு, மேக்ஸிமம் 50 கிலோமீட்டர், மினிமம் ஒரு 20 to 30 கிலோமீட்டர், இந்த மாதிரி ஒரு லைன் ஃப்ரண்ட் லைன் முழுக்க கிரியேட் பண்றது தான் இந்த பஃபர் ஜோன் சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட். இது 2 நாடுகளுக்குமே அட்வான்டேஜ் தான் முடியும். ஏன்னா 2 நாடுகளும் அந்த இடத்துல மிலிட்டரி செட்டப் பண்றதை பண்ணக்கூடாது, ஏரியல் ஆக்டிவிட்டிஸையும் கம்ப்ளீட்டா குறைக்கணும். ஆனா இப்போ இது ஜெலன்ஸ்கி ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி பஃபர் ஜோன் கிரியேட் பண்ற அந்த ஒரு வேலையை வேணாம். பஃபர் ஜோன்ன்றது உக்ரைனுக்கு டிஸ்அட்வான்டேஜ் தான் கொடுக்கும். ஏன்னா ரஷ்யா பேக்கப்ல ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்ன்றதை வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான உதவிகள் ரஷ்யாவோட மெயின்லேண்ட்ல இருந்து இந்த 4 மாகாணங்களுக்குள்ளேயே வந்துகிட்டே இருக்கு. அப்படி இருக்கப்போ திடீர்னு அந்த பஃபர் ஜோனை டேமேஜ் பண்ணிட்டு, இல்ல அந்த பஃபர் ஜோன் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு ரஷ்யா எப்ப வேணாலும் உக்ரைனை ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பஃபர் ஜோனை கிரியேட் பண்றது மூலமா ரஷ்யா பிடிச்சிருக்கக்கூடிய அந்த அத்தனை மாகாணங்களுக்கும் உக்ரைனோட இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டியை நீங்க கட் பண்றீங்க. இதை நான் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன். இந்த பஃபர் ஜோன் கிரியேட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸை உக்ரைன் என்னைக்குமே ஏத்துக்காதுன்னு இன்னைக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. பஃபர் ஜோனை கிரியேட் பண்ணா மட்டும்தான் இந்த இடத்துல ஓரளவுக்காவது அந்த இடத்துல அமைதியை கொண்டு வர முடியும். ஆனா இப்படி உக்ரைன் வந்து பஃபர் ஜோனை ரிஜெக்ட் பண்றது, இல்ல ரஷ்யா வந்து இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு பில்டப்பை மேக் பண்ணிடுவாங்க, அதை காரணமா காமிச்சு இல்ல இந்த பீஸ் ப்ராசஸ்ன்றது இந்த அபேண்டன் பண்ற வரைக்கும் அமைதின்றது இந்த இடத்துல திரும்பாது. இதுக்கு ஏகப்பட்ட பேக்லாஷ்ன்றது உக்ரைனுக்கு இப்ப வந்துட்டு இருக்கு. ஆகஸ்ட் மாசம் 30 அந்த நள்ளிரவு நடத்தின ஸ்ட்ரைக் மட்டுமே உக்ரைனை இப்ப ரொம்ப தீவிரமா ஹர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஜெவா ஆடோன்னு ஒரு ஏர்லி வார்னிங் ரேடார், அதோட ஒரு கம்ப்ளீட்டான செட்டப் உக்ரைன்ல கடந்த ஜூலை மாசம் 14 நினைக்கிறேன் அன்னையில இருந்து ஆக்டிவா இருக்கிறதா ஒரு செய்தி இருக்கு. 2023 ரெக்வஸ்ட் பண்ணி 2025 தான் இதையே உக்ரைன் இப்ப ஆக்டிவா இந்த இடத்துல செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த பேட்ரியாட் மிசைல்ஸ் லான்ச் பண்றதுக்கு உக்ரைன் வந்து AN/MP சீரிஸ்ல இருக்கக்கூடிய Q-53 ரேடார்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட நெட்வொர்க்ன்றது உக்ரைனுக்கு ரொம்ப அவசியமான ஒண்ணு. ஏன்னா அது இருந்தால் தான் இந்த பேட்ரியாட் லான்ச்சர்ஸ்னால யூஸ் பண்ண முடியும். இது ரெண்டுத்தையும் கியூவோட அவுட் அண்ட் ஸ்கர்ட்ஸ்ல வச்சு ரஷ்யா டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறதா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே இப்போ எப்படி சொல்றது, ஒரு வைரலான விஷயமா மாறிட்டு இருக்கு. ஏன்னா அமெரிக்கன் ரேடார்ஸ்ன்றது அழிக்கப்படுறது இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அமெரிக்காவோட பேட்ரியாட் லான்ச்சர்ஸ்ன்றதையும் ரஷ்யா இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. ஆனா இஸ்ரேலோட ரேடார் நெட்வொர்க்கை ஸ்ட்ரைக் பண்றது, அதுலயும் இந்த அளவுக்கு ஒரு பெரிய எக்யூப்மெண்ட்டை ஸ்ட்ரைக் பண்றது சமீபத்தில் இப்பதான் முதல் தடவையா பதிவாயிருக்கு. இந்த ஜெவா ஆடம்னு சொல்லக்கூடியது உக்ரைனுக்கு ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயம். ஏன்னா ரஷ்யாவோட மிசைல்ஸ் கிட்ட இருந்தும், ரஷ்யாவோட க்ரூஸ் ஏவுகணைகள் கிட்ட இருந்தும், ரஷ்யாவோட பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ட்ராக் பண்றதுக்காகவும்
உக்ரைனோட தலைநகரத்தை ஷீல்டா மாத்துறதுக்காகவும் ரொம்ப எதிர்பார்ப்போட இந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணப்பட்ட ஒண்ணு. ஆனா அதையே ரஷ்யா இப்ப டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க இல்ல அது சம்பந்தப்பட்ட செய்திகள் வெளியில வரப்போ உக்ரைனியன்ஸ்க்கு இது பல்வேறு விதமான கேள்விகளை அந்த இடத்துல எழுப்பியிருக்கு. இதுல எல்லாம் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இதோட இன்டெலிஜென்ஸ் இன்புட்ன்றது ரொம்ப துல்லியமா ரஷ்யாவுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. நீங்க ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய டேட்டா, அதாவது இந்த செகண்ட் வேவ் ஆஃப் ஸ்ட்ரைக்ன்றது இப்ப நடத்திட்டு இருக்காங்கல்ல, உக்ரைன் வந்து இந்த கர்ஸ்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஸ்ட்ரைக் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும், அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ரஷ்யா இந்த அளவுக்கு மோசமா அடிச்சது கிடையாது. உக்ரைனோட கப்பற்படையும் டார்கெட் பண்ணது கிடையாது, உக்ரைனோட இந்த மாதிரி கிரிட்டிக்கல் எலமெண்ட்ஸ்ன்றதை ஸ்ட்ரைக் பண்ணது கிடையாது. ஆனா இப்ப ரஷ்யா இந்த அலாஸ்கா மீட்டிங்க்கு அப்புறம் இந்த எப்ப கர்ஸ்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல ஒரு ஸ்ட்ரைக் பண்ணணும்னு உக்ரைன் நினைச்சாங்களோ, அதை நோக்கி ட்ரோன்ஸ் அனுப்பிச்சாங்களோ, அதுக்கப்புறம் மொத்த ஸ்ட்ராட்டஜியுமே இந்த இடத்துல மாறி இருக்கு. தேடி தேடி அடிக்கிறாங்க ஒவ்வொன்றையும். உக்ரைனை வந்து ஷீல்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் மெக்கானிசம் இவங்க கிட்ட இருக்கோ, இல்ல அதுக்கான புரோட்டோகாலை செயல்படுத்துறதுக்கு இவங்க கிட்ட என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கோ அது ஒன்னொன்னையும் தேடி தேடி அடிக்கிறாங்க. ரேடார் நெட்வொர்க்ஸ் இப்போ காலியா, அம்யூனிஷன் டிப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே காலி, கப்பல் சில நாட்களுக்கு முன்னாடி காலி. இதுல என்ன மிஞ்சி இருக்குன்னு பார்த்தோன்னா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய மிசைல் ரிசர்வும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மிசைல் ஃபேக்டரியும் மட்டும்தான். இதுலயும் ட்ரோன் ஃபேக்டரி, துருக்கியோட அந்த பயர்கர் ட்ரோன் ஃபேக்டரின்றதும் டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டதா செய்தி இருக்கு. ஸோ மீதம் இருக்கக்கூடிய அந்த 2 எலமெண்ட்ஸையும் ரஷ்யா இன்னும் 1-2 நாள்ல அடிப்பாங்க. இதை கம்ப்ளீட்டா அடிச்சு முடிச்சிட்டோம்னா உக்ரைனோட அந்த அஃபென்சிவ் கெப்பாசிட்டியும் சரி, இல்ல கீவை ஷீல்ட் பண்ணக்கூடிய அந்த சில ப்ராசஸ்லயும் உக்ரைனுக்கு தொய்வானது ஏற்படும். இதெல்லாம் தலைநகரத்துல மட்டுமே நடக்கக்கூடியது. ஆனா நிப்ரோவஸ்க்ல இதை விட மோசமான சிச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த நிப்ரோவஸ்க்கு அடிக்கிறாங்கன்னு சொன்னதும் உள்ள நுழைஞ்சு ஜபோரிஸ்க்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தை பிடிச்சிட்டாங்கன்ற ஒரு செய்தி நம்ம பார்த்துருப்போம். ரஷ்யா இதோட நிக்கல, நினைச்ச மாதிரியே உள்ள அதிகமான சோல்ஜர்ஸை இப்போ பம்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 2 ஃப்ரண்டா இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜாப்ரோசிஷியாவுக்கும் டொனஸ்க் ரீஜனுக்கும் நடுவில் அந்த ட்ரையாங்கிள் பார்டர்ல தான் இந்த மூவ்மெண்ட் ஆனது நடந்துட்டு இருக்கு. டாப்ரோபிலியாவில் ஜஸ்ட் ரெகனசன்ஸ் மிஷன்லையும் உள்ள போயிட்டு உக்ரைனை கொலாப்ஸ் பண்றதுக்கான அந்த ஒரு ப்ராஜெக்ட்ல மட்டும் தான் ரஷ்யா ஈடுபட்டு இருக்காங்கன்னு நினைச்சிருந்தோம். ஆனா இந்த ஜபோரிஸ்கேல 4000ல இருந்து 5000 வீரர்களை இப்போ உள்ள பம்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டோப்ரோபிலியாவில் அவங்களோட ஆர்ட்லரி யூனிட்ஸை கொண்டு வந்து நிறுத்துறது, மெயினா இந்த பேக்கப் சிஸ்டம்ஸ் சொல்லுவாங்க, ஆர்ட்லரி யூனிட்ஸ், இவங்களுக்கான ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸ் கொண்டு வந்து நிறுத்துறது, அந்த இடத்துல குட்டி குட்டி இந்த MLRS சிஸ்டம் கொண்டு வரதுன்னு. இது வந்து பில்டிங் மொமெண்ட் மட்டும்தான். இவங்க எப்போ மெயினா இவங்களோட பிரச்சனை ஆரம்பிப்பாங்கன்னா உள்ள ட்ரூப்ஸ் போறாங்கல்ல, அந்த உள்ள போகக்கூடிய ட்ரூப்ஸுக்கு அந்த வழியை கிளியர் பண்ணி விடணும். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், இது ரொம்ப கண்டஸ்டட் ஏர்ஸ்பேஸாக இருக்கிறதுனால ரஷ்யாவோட ஏர்ஸ்பேஸ் உள்ள ஆக்டிவா வந்து நீங்க இந்த யுத்தத்தோட ஆரம்பத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். இந்த KA-52 அலிகேட்டர் ஏர்கிராஃப்ட்லாம் வந்து அந்த ஹெலிகாப்டர்லாம் உள்ள வந்து இந்த ராக்கெட்ஸை லான்ச் பண்ணி உள்ள அந்த வேவை கிளியர் பண்ணிவிடும். ஆனால் ஏகப்பட்ட ஏர்கிராஃப்ட்ஸை ரஷ்யா இழந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தை ரஷ்யா உணர்ந்தாங்க, இது நம்ம வார்ஃபேர்ல ஏர்ஃபோர்ஸை கம்மியாக பயன்படுத்த வேண்டிய நேரம். ஏன்னா இழப்பு அந்த அளவுக்கு ஏற்பட்டுருச்சு, ரஷ்யாவுக்கு ஹெவி லாஸ் ஆரம்பத்தில். ஸோ இப்போ இவங்க இந்த MLRS சிஸ்டம் வச்சும் பேக்கப்ல இருக்கக்கூடிய ஆர்ட்லரி சப்போர்ட்டை வச்சுமே உக்ரைனை இந்த இடத்துல அதுக்கான வழியை கிளியர் பண்ண வைக்கிறாங்க. இப்போ இந்த ரெடியா இருக்கக்கூடிய ட்ரூப்ஸுக்கு ஒரே ஒரு கிரீன் சிக்னல், ஒரு 10 ஸ்கொயர் கிலோமீட்டர் இல்லை ஒரு 15 ஸ்கொயர் கிலோமீட்டரை இவங்க கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்பவே தீவிரமா உள்ள முன்னேற ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கான வழி ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டாங்க. உள்ள போயிட்டு லேண்ட் மைனை செட் பண்றது, உக்ரைனோட ட்ரூப்ஸ் வந்து இந்த அவுட் ஆஃப் லைன் ரீச்ல வைக்கிறதுன்னு சொல்லிட்டு உள்ள நுழைய முடியாதபடி பண்றதுன்னு சொல்லிட்டு அதுக்கான வழியை கிளியர் பண்ணிட்டாங்க. இப்போ இவங்களுக்கான அந்த பேக்கப் சப்போர்ட் கிடைச்சதும் இவங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா உக்ரைனோட ஃப்ரண்ட் லைன் இருந்து இந்த டோப்ரோபிலியாவை தாண்டி இருக்கக்கூடிய நிப்ரோவஸ் மாகாணத்துல ஹெவியா மாற்றப்படும். நான் சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா இன்னும் ஒரு சில நாட்கள் வெயிட் பண்ணி பாருங்க. இந்த 5வது மாகாணத்துல ரஷ்யா பண்ண போற ஒரு சம்பவம் இல்ல அது பின்னாடி நடக்கக்கூடிய விஷயம்ன்றது மற்ற இடங்கள்ல பதிவானதை விட ரொம்ப வேகமா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 5000 வீரர்கள் உள்ள போறாங்கன்னா அவங்க சும்மா போக மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான பேக்கப் சப்போர்ட்ன்றது பின்னாடி இருக்கும். பின்னாடி இருக்கக்கூடிய இந்த யூனிட்ஸ், ரஷ்யாவோட கிளைட் பாம்ஸ், ரஷ்யாவோட மிசைல்ஸ், ரஷ்யாவோட ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ், இது எல்லாம் சேர்த்து வச்சு ஹெவியஸ்ட் பாதிப்பை இந்த இடத்துல கொடுக்க போகுது. மெயினாக சொல்லணும்னா நிப்ரோவஸ்க்லையும் பவுலோஹார்லையும் வச்சு 2 முக்கியமான மிலிட்ரி ஃபெசிலிட்டி அடிச்சதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இவங்களுக்கு தேவையான ஆர்ட்லரி ஷெல்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காகவும் ஃப்ரண்ட் லைனில் பீரங்கிகள் பாதிப்படையுது இல்லை அதை திரும்ப கொண்டு வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்காகவும் வைக்கப்பட்ட யூனிட்டை டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இது உக்ரைனுக்கு அந்த இடத்துல ஹெவியஸ்ட் ஒரு ஊண்டை கிரியேட் பண்ணும். உங்களால் அந்த இடத்துல வந்து டேங்க்ஸை சர்வீஸ் பண்ணல, உடனடியாக தேவைப்படக்கூடிய எமர்ஜென்சி ரிப்பேர்ஸை பண்ண முடியலன்னா நீங்கள் திரும்ப அந்த ரீசப்ளை பண்ணுறது, அது இங்கேருந்து பல 100 கிலோமீட்டர்கள் தாண்டி எடுத்துகிட்டு போய் அங்கே சர்வீஸ் பண்ணி திரும்ப ஃப்ரண்ட் லைனுக்கு கொண்டு வரக்கூடிய அந்த ப்ராசஸ் ஆனது உங்களோட மிலிட்ரியை ஹர்ட் பண்ணும். இதே மாதிரி இதுக்கு அடுத்தபடியாக ஜிட்டோமேரில் இருக்கக்கூடிய செர்காஸ்டி, வினிஸ்டா, கெமிஸ்ட்ரிக்கி, டெர்னோபோல், வேலன் ரீஜன்ஸ்லையும் ரஷ்யா உங்களோட ஸ்ட்ரைக்கை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கன்ஃபார்ம்டு ஸ்ட்ரைக்ன்றது ஸ்ட்ரமட்டோவஸ்லையும் ஸ்லோவியான்ஸ்லையும் இஸ்கேந்தர் ஏவுகணைகளால் இந்த இடத்துல பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ரஷ்யா ரொம்பவே தெளிவாக இருக்காங்க. அவங்க இந்த யுத்தத்தை ட்ரம்ப்போட அலாஸ்கா மீட்டிங் அப்புறமா அடுத்த ஒரு டூலாக மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் நல்லா தெளிவாக பாருங்கள். நான் யார் சொல்கிறதுமே கேட்காதீங்க, யார் சொல்கிறதுமே ரொம்ப மைண்டில் ஏற்றாமல் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் யோசிச்சு பாருங்கள்.
இந்த அலாஸ்கா மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரஷ்யா மோஸ்ட்டாக அவங்களோட டிஃபென்ஸ் லைனில் தான் இருந்தாங்க. அவங்களோட செட்டப்பாக இருக்கட்டும், இல்லை மோஸ்ட்டாக வந்து அவங்க நகரக்கூடிய வேகம்ன்றது ரொம்ப கம்மியாக இருந்தது. உக்ரைனோட ட்ரென்ச்சஸ் எதையுமே அவங்க இது வரைக்கும் அழிச்சது கிடையாது. 3 வருஷமாக நடக்கிற யுத்தத்தில் ஒரு நாட்டை இன்னொரு நாடு அழிக்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா முதல்ல ட்ரென்ச் வார்ஃபேரில் தான் கை வச்சிருப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த இடத்துலையும் ரஷ்யா கெமிக்கல் பாம்ஸை பயன்படுத்தியோ இல்லை இந்த ஆன்டி ட்ரென்ச் வெப்பன்ஸை பயன்படுத்தியோ உக்ரைனோட அந்த ஃப்ரண்ட் லைனில் மேஜரான மாற்றத்தை ஏற்படுத்தலை. ஸ்டெடியாக ஸ்லோவாக இருந்தாலும் அவங்களோட ப்ராக்ரஸ்ன்றது ஸ்டெடியாக இருந்தது. ஆனால் இந்த ஒரு மீட்டிங் நடந்ததுக்கு அப்புறமா முதல்ல கை வச்சது ட்ரென்ச்சில் மட்டும்தான். ட்ரென்ச் வார்ஃபேர்ல இருந்து ஒரு நாட்டை நீங்கள் பின்வாங்க வச்சிட்டீங்கன்னு வைங்க, உங்களுக்கான முதல் கேட் ஓப்பன் ஆன மாதிரி. அதை ஆல்ரெடி ரஷ்யா பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ 2வது கேட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இவங்களுக்கான பேக்கப் சப்போர்ட் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்தி வச்சு உக்ரைனை போட்டு கண்ணா பின்னான்னு ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இஸ்ரேலோட ரேடாரை இழந்தாச்சு, அமெரிக்காவோட ரேடாரை இழந்தாச்சு, ட்ரோன் ஃபேக்டரி இந்த இடத்துல லூஸ் பண்ணியாச்சு. இன்னும் உக்ரைனோட லிஸ்ட்டில் என்னெல்லாம் வரப்போகுதுன்றது தெரியல. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரஷ்யா புதின் முக்கியமான ஏதோ ஒரு எய்மை வச்சு உக்ரைனில் ரொம்பவே வேகமாக முன்னேற ஆரம்பிச்சிருக்காங்க. திடீர்னு ஒரு சீஸ்ஃபயர் கொண்டு வரப்பட்டுச்சுன்னா இன்னும் நம்ம எந்த அளவுக்கு நிலங்களை பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிடிச்சிடணுன்றது ரஷ்யாவோட ஒரு தெளிவான கோலாக இந்த இடத்துல பார்க்கப்படுது. அதை டிஃபெண்ட் பண்ண முடியாமல் இன்டர்நேஷனல் சப்போர்ட் எதுவுமே இல்லாமல் ரொம்பவே தள்ளாடக்கூடிய ஒரு நிலைமையில் உக்ரைன் தள்ளப்பட்டிருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா உக்ரைன் மட்டும் இல்லை, உக்ரைனில் இருக்கக்கூடிய இன்னும் நிறைய நகரங்கள் ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு கண்டிப்பாக போயிடும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸ் இப்போ அது ஒரு விடைபெறுது உங்கள் எல்லாருக்கும்.